அம்முக்குட்டி. நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். மணி 9 ஆச்சு. வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு காலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. இனிமேல் தான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகலான் இருக்கேன். போர்டை தூக்கிட்டு வந்து நம்ம செல்லக்குட்டி எங்கே வச்சாச்சு. செல்லக்குட்டியில் அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் வரைக்கும் எனக்கு ஐப்ரோ வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ தான் முடிஞ்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் ஹிந்திக்காரங்களாகவே வராங்க. ஹைஜி குசினே மாலம் ஹே அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்லியே இதாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து எனக்கு செம்ம ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் போச்சு. உள் ரூமில் எல்லாமே கழுவி வச்சுட்டேன் இன்றைக்கி. ஏன்னா நாளைக்கு காலையில் எனக்கு ஃபேஷியல் அப்பாயின்மெண்ட் இருக்குது. டீச்சர் வராங்க. ஸோ நம்ம சேனலை அவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்க இன்றைக்கே சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வர முடியல, நேற்று வரேன்னாங்க. நேற்றுமே பைப் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்காக வந்து நாளைக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறேன். இப்போ கடை துணியெல்லாம் கையில் எடுத்துகிட்டு போய் மிஷினில் போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னையோட டேயை வந்து சீக்கிரமாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் வந்து எதுவுமே இன்றைக்கி கஸ்டமரோட நிறையா ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்தேன். ஸோ கஸ்டமரும் நிறைய பேர் வந்து நான் இருக்க காயுமா ஏன் காயுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு பானுங்கிறவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வந்தங்காட்டி இன்றைக்கி எனக்கு ஒரு மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. என் பேரும் பானும் அவங்க பேரும் பானும் எல்லா பானும் சேர்த்து ஒரு வாரியாக இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ரம்ஜான் மாதங்கிறதுனால அவங்க இன்றைக்கி வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக. ஆனால் விஷ் பண்ணவே இல்லை. ஸோ மிஸ் பண்ணணும். மறந்துட்டேன். கால் பண்ணினாச்சும் விஷ் பண்ணணும். வீட்டில் மதியானம் போனேன். ஆனால் சமைச்சு வச்சுட்டு ஓடியான்ட்டேன். முருங்கைக்காய் வந்து இன்றைக்கி வந்து 5 முருங்கைக்காய் வந்து 10 ரூபா தான். முருங்கைக்காய் பொரியல் வச்சு முட்டை குழம்பு வச்சேன். ஆக்சுவலாக நான் அப்போ வந்து ஒரு வீடியோ எடுத்தேன். அது டெலீட் ஆகிடுச்சு. சரி நம்மளுக்கு இன்றைக்கி சம்பவமாக நடந்துச்சுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் இருக்கும் போது இந்த ஸ்டோரி உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். கடையில் இருக்கும் போது ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. நான் 100 ரூபாய்க்கு வந்து ஒரு டீத்தூள் வாங்கினேன். ஒரு பாக்ஸோடு வரும். அந்த டீத்தூள் வந்து அந்த அம்மா இருந்துட்டு ஏன் இது கவரில் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் கம்பெனி சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த அம்மாவுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து உலகத்தை பற்றி தெரியாமல் இருந்துச்சு. சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படியா கண்ணு நீ சொன்னால் சரித்தான், சிவப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னாங்க. ஏன் கருப்பாக இருக்கிறவங்க மட்டும் என்ன பொய் சொல்லுவாங்களா? ஸோ அந்த அம்மா வந்து வெளி உலகமே ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே அந்த டீத்தூள் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த டீத்தூள் லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளே வந்து ஒரு கோல்டன் கலர் கவர் போட்டு டப்பாக்குள்ளே வச்சுருந்தாங்க. எதுக்கு ஒளிச்சு வச்சுருக்காங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்க. நான் இருந்துட்டு சொன்னேன் ஒளிச்சு தான் வியாபாரம் பண்ணுறது, ஸ்மெல் போயிடும்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அதுதான் உண்மை. சரிங்களா? ஸ்மெல் போச்சுன்னா அந்த டீயோட இது வந்து நம்மளுக்கு இதாகாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஏர் போகாமல் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டப்பாவில் கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீர ஃபஸ்ட்டு டீ தூள் போடும் போது ஒரு வாசனை நம்மளுக்கு டீ குடிக்கும் போது இருக்கும். லாஸ்ட் டைம் ஆக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த இது கம்மியாக இருக்கும் டேஸ்ட்டு. சரிங்களா? அதுக்கு அதுதான் ரீசன். அதை வந்து அந்த அம்மாக்கிட்ட ஷேர் பண்ணேன். ரொம்ப தேங்க்யூ கண்ணு, எனக்குலாம் படிப்பறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு படிப்பறிவெல்லாம் வேணாம், நாலேஜ் இருந்தால் போதும். ஸோ அவங்களுக்கு அப்படி சொல்லிவிட்டு கடைக்காரர் சேர்ந்து ரொம்ப சிரின்னு சிரித்தார். இன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கடுப்பாக போச்சு. அதுக்கப்புறம் செம்ம க்யூட்டாக போச்சு. நீங்களும் நிறையா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ எல்லா செல்ல குட்டீஸ்களுக்கு. என்னோடய முடி இன்றைக்கி 2வது நாள் எவ்வளோ ஷைனாக இருக்குது பார்த்தீங்களா? நாளைக்கு விட்டுட்டு நாளான்னைக்கு தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். முடி நல்லா இருக்கலாம். சரி அம்முக்குட்டி, பாய் எல்லாத்துக்கும் குட் நைட். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி வீடியோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. பாய்